அதிகமாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் த ரீசன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வூன்ஸ், உங்களோட இன்னர் வூன்ஸ், சைல்டு வூன்ஸ். சின்ன வயசுல நமக்கு ஏகப்பட்ட ட்ராமாஸ் இருந்திருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணாமலே விட்டுருப்போம், ஆர் அதை நம்ம ஹீல் பண்ணாமலே விட்டுருப்போம். மேபி உங்களுக்கு நீங்க வந்து சின்ன வயசுல ஒரு ஆர்ட் ஒர்க் ஏதோ ஒன்று பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க, அப்பா அம்மா கிட்ட போய் காட்டுறீங்க. அது வந்து உங்களுக்கு என்ன இதெல்லாம் பொழப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மேபி அவங்க சொன்னாங்கன்னா, இது ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் மேல இருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். ஸோ அதனாலதான் ஒர்க் அப்படிங்கிறத நீங்க வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டீங்க. பண்ணும் அப்படின்றது பிகாஸ் ஆஃப் தட் ட்ராமா, ரைட்? ஸோ இதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கும்போது, சேஞ்ச் த பிலீஃப்ஸ் ஆஃப் ஒர்க். ஒர்க்குனாலே ஒரு கஷ்டமானதுங்கிறத சேஞ்ச் பண்ணி ஒர்க் வில் பி ஈஸி. பிகாஸ் யூ வில் சூஸ் வாட் யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் யோர் லைஃப், ரைட்? அது மேபி எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், எதுவும் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை யார் யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் have a good self-talk with yourself. Okay? So I just made a PDF, 20 rupees. How to heal from your breakups, heartbreak, pain, இந்த மாதிரி விஷயங்கள். Just 20 rupees தான். பயோல லிங்க் இருக்கும், போங்க, டவுன்லோட் பை பண்ணுங்க. Then you will get a huge